வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் அருட்பெருஞ்சோதி அகவல்லிருந்து சில குறிப்பிட்ட வரிகள். நீங்க அனுப்பின இந்த வரிகளை பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி அருட்பெருஞ்சோதின்னு தான் முடியுது. ஆனா ஒவ்வொன்னும் அந்த ஒளிய ஒரு வேற கோணத்துல பாக்குது. ஒன்னு, இதுதான் எல்லா அறிவோட உச்சம்னு சொல்லுது. இன்னொன்னு, இது ஒரு எல்லையே இல்லாத பிரபஞ்ச வெளிங்குது. இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, அந்த வெளி உனக்குள்ளேயே தான் இருக்குன்னு சொல்லுது. இந்த 3 படிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இது ஒரு கவிதைங்கிறத தாண்டி ஒரு ஆன்மீக வரைபடம் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வரியும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு வழிகாட்டி. அந்த அருட்பெருஞ்சோதிங்கிற சொல் ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப வர்றது நம்ம கவனத்தை அது மேலே வச்சுக்க உதவுது. ஆனா அதுக்கு முன்னாடி வர்ற வார்த்தைகள்ல தான் மொத்த ரகசியமே இருக்கு. அருமை. அப்போ நீங்க சொன்ன அந்த வரைபடத்தோட முதல் பகுதிக்கு போவோம். தத்துவங்களோட உச்சம், அதாவது அந்தம்ங்கிற கருப்பொருளை எடுத்துக்கலாம். விமல போதாந்தம், பெரிய நாதாந்தம், சுத்த வேதாந்தம், சுத்த சித்தாந்தம்னு வருது. இங்க அந்தம்னா முடிவுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல வேற அர்த்தம் இருக்கா? நல்ல கேள்வி. பொதுவா அந்தம்னா முடிவுன்னு தான் அர்த்தம். ஆனா இங்க அது ஒரு தத்துவத்தோட எல்லை, அதோட உச்சபட்ச நிலை, சாரம்னு சொல்லலாம். ஒரு மலையோட உச்சிக்கு போற மாதிரி. முதல் வரிய பாருங்க. விமல போதாந்தம்மா அருட்பெருஞ்சோதி. விமலம்னா மாசற்ற, கலங்கம் இல்லாத. போதம்னா பேரறிவு. ஆக விமல போதம்னா எந்த குழப்பமும் கலப்படமும் இல்லாத ஒரு தூய்மையான ஞானம். ஓ, அப்போ இது வெறும் புட்டக அறிவை பத்தி பேசலையா? நிச்சயமா இல்ல. இது வெறும் தகவல்களை சேகரிக்கிறது இல்ல. இது அனுபவத்தால வர்ற ஒரு தெளிவு. பல விஷயங்களை கத்துக்கிறது ஒரு வகை அறிவு. ஆனா தேவையில்லாத எண்ணங்களையும் தப்பான புரிதல்களையும் விட்டுட்டு எது உண்மையோ அதை மட்டும் தெளிவா அறியறது தான் விமல போதம். அந்த தூய்மையான ஞானத்தோட உச்சமா அந்த ஜோதி. இது கத்துக்கிறத விட களங்கங்களை நீக்கிறத பத்தினது. புரியுது. ஒரு கண்ணாடியை தொடச்சு தெளிவா பாக்குற மாதிரி. சரி, அடுத்தது பெரிய நாதாந்த அருட்பெருஞ்சோதின்னு வருது. நாதம்னா ஓசை. ஓசைக்கும் இந்த ஒளிக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இந்திய ஆன்மீக மரபுல இந்த பிரபஞ்சமே ஒரு மூல ஓசையிலிருந்து தான் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அத நால பிரம்மம்னு சொல்லுவாங்க. நாம கேட்கிற எல்லா சத்தமும் பேசுற வார்த்தைகளும் அந்த மூல ஓசையோட சின்ன சின்ன துளிகள் தான். நாதாந்தம்னா அந்த எல்லா ஓசைகளையும் கடந்து அது எங்கிருந்து பிறக்குதோ அந்த மூலமான மௌனத்தை அடையிறது. ஓ, அப்படியா? அதாவது இசைக்கோர்வைகளுக்கு நடுவுல இருக்கிற மௌனத்துக்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரிங்களா? அருமையான உவமை. அதுதான் கரெக்ட். எல்லா ஓசைகளையும் உள்வாங்கின, ஆனா ஓசைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய மௌனம். அந்த மௌனத்தோட ஆற்றல் தான், அதோட உளிரும் வடிவம் தான் அருட்பெருஞ்சோதி. பாருங்க, முதல்ல அறிவோட தெளிவு, அடுத்தது ஓசையோட மூலம். இது ஒருபடி ஆழமா போகுது. சரி, அடுத்து சுத்த வேதாந்தம், சுத்த சித்தாந்தம்னு வருது. இந்த ரெண்டுமே பெரிய தத்துவங்கள். சில சமயம் ஒண்ணுக்கொன்னு முரண்படுற மாதிரியும் தோணும். அப்படி இருக்கும்போது ரெண்டோட உச்சமும் ஒண்ணுதான்னு சொல்றது மூலமா வள்ளலார் என்ன சொல்ல வராரு? தத்துவ பேதங்களை கடக்க சொல்றாரா? மிக மிக முக்கியமான கேள்வி இது. வேதாந்தம், சித்தாந்தம் ரெண்டுமே இறைவனை அடையறதுக்கான ரெண்டு பெரிய பாதைகள். அதுக்குன்னு வழிமுறைகள், சித்தாந்தங்கள்லாம் இருக்கு. ஆனா வள்ளலார் இங்க என்ன செய்றாருன்னா, அதுக்குள்ள இருக்கிற வாதங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த ரெண்டு பாதைகளோட தூய்மையான சாராம்சம் என்ன, அதோட கடைசி நோக்கம் என்னன்னு கேக்குறாரு. அந்த நோக்கமும் அந்த சாரமும் தான் அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. அப்போ நீங்க எந்த வழியில போனாலும் கடைசியா சேர்ற இடம் ஒண்ணுதான்னு சொல்றாரா? மிகச் சரியா சொன்னீங்க. தத்துவங்கள்லாம் ஒரு வழிகாட்டி பலகை மாதிரி. ஆனா யாரும் அந்த வழிகாட்டி பலகையே புடிச்சுக்கிட்டு அங்கேயே நிக்க மாட்டாங்க இல்லையா? பயணத்தோட நோக்கம் சேர வேண்டிய இடத்தை அடையிறது தான். இங்கே அருட்பெருஞ்சோதிங்கிறது எல்லா தத்துவ விவாதங்களுக்கும் அப்பாற்பட்ட இறுதி உண்மையா எல்லாமே சேர்ற இடமா இருக்கு. இது ஒரு அற்புதமான சமரச பார்வை. புரியுது. அத அறிவுபூர்வமா தேடக்கூடிய எல்லா பாதைகளோட உச்சமும் அந்த ஜோதின்னு நிறுவிடுறாரு. ஆனா அறிவு ஒரு கட்டத்துக்கு மேல உதவாது இல்லையா? அந்த அறிவை தாண்டின அனுபவத்துக்குள்ள நம்மள கூட்டிட்டு போற மாதிரி அடுத்ததா வெளிங்கிற ஒரு கான்செப்ட பயன்படுத்துறாரு. மெய்ப்பொருள் வெளி, பெருநிலை வெளி, துரிய மேல் வெளி, சுகப்பெரு வெளின்னு வருது. இதுதான் இந்த அகவலோட அடுத்த கட்டம்னு தோணுது. ஆமா, இதுதான் பயணத்தோட அடுத்த பகுதி. தத்துவார்த்தமான புரிதல்ல இருந்து நேரடி அனுபவத்துக்குள்ள நுழையிறோம். இங்க வெளினா நம்ம பார்க்குற ஆகாயம் இல்ல. அது எல்லைகளே இல்லாத ஒரு அனுபவ களம், ஒரு கான்ஷியஸ்னஸ் ஸ்பேஸ்னு சொல்லலாம். முதல்ல
மெய்ப்பொருள் வெளியெனும் அருட்பெருஞ்சோதி. மெய்ப்பொருள்னா மாறாத, அழிவில்லாத உண்மையான பொருள். அந்த சத்தியம் இருக்கிற களமா, அதோட பரப்பா அந்த ஜோதி இருக்கு. சரி, பெருநிலை வெளிங்கிறது அதுல இருந்து எப்படி அழகாவுது? மெய்ப்பொருள்னாலும் பெருநிலைனாலும் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி தானே இருக்கு. இல்ல, ஒரு நுட்பமான மேறுபாடு இருக்கு. மெய்ப்பொருள் வெளினா இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது. பெருநிலை வெளினா அந்த உண்மையோட பிரம்மாண்டத்தை, அதோட மகத்துவத்தை உணர்றது. உதாரணத்துக்கு, பூமி சுத்துதுங்கிறது மெய்ப்பொருள். ஆனா விண்வெளியிலிருந்து அதோட அழகையும் அந்த விஷாலத்தையும் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு வரும் இல்லையா? அதுதான் பெருநிலை. இது வெறும் உண்மையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த உண்மையால ஆட்கொள்ளப்படுறது. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. துரியமேல் வெளியெனும் அருட்பெருஞ்சோதி. இந்த துரியம்ங்கிற நிலைய கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. நம்ம உணர்வு நிலைய பொதுவா 3 நிலைகளா பிரிப்பாங்க. விழிப்பு நிலை, அதாவது நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிலை. அப்புறம் கனவு நிலை, அப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த 3 நிலைகளும் மாறிட்டே இருக்கும். ஆனா இந்த 3 நிலைகளையும் எது கவனிச்சிட்டு இருக்கோ, எது இந்த 3க்கும் சாட்சியா இருக்கோ, அந்த 4வது நிலை தான் துரியம். இத ஒரு சாட்சி நிலைன்னு சொல்லலாம். பெரும்பாலான தத்துவங்கள் இதத்தான் உச்சபட்ச நிலைன்னு சொல்லும். ஓ, அப்போ நானாகவே இல்லாத ஆழ்ந்த உறக்கத்திலையும் என்னை கவனிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் பின்னணியில ஓடிட்டே இருக்கிற மாதிரியா? சரியான ஓமை. அந்த பின்னணி சாஃப்ட்வேர் தான் துரியம். ஆனா வள்ளலார் இங்கேயும் இருக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜோதி அந்த சாஃப்ட்வேருக்கும் அப்பாற்பட்ட ஒரு வெளியா, துரியமேல் வெளியா இருக்கு. இத துரியாதீதம்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம சிந்தனைக்கே எட்டாத ஒரு நிலை. நம்ம உணர்வோட எல்லைகளுக்கெல்லாம் முற்றிலும் அப்பாற்பட்ட ஒரு பெரிய வெளி அது. ஒரு நிமிஷம். இவ்வளவு தத்துவார்த்தமா அறிவுபூர்வமா போயிட்டு இருந்த ஒரு தேடல் எப்படி திடீர்னு பேரின்பம், சுகம்னு முடியுது? பொதுவா ஞான தேடல்னா ஒரு கடுமையான வறண்ட பாதைன்னு ஒரு பிம்பம் இருக்கே. ஆனா இந்த அகவல் அந்த பயணத்தோட முடிவே பேரானந்தம் தான்னு சொல்லுதே. இதுதான் வள்ளலாரோட தனித்துவம். அவர் ஆன்மீகத்தை ஒரு கஷ்டமான வறண்ட பாதையா பார்க்கல. மெய்ப்பொருளை தேடி அதோட பெருநிலையை உணர்ந்து துரியத்தையும் கடந்து போனா கடைசியில மிஞ்சுறது பேரானந்தம் மட்டும்தாங்கிறாரு. சுகப்பெரு வெளியெனும் அருட்பெரும் ஜோதி. அது ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் இல்ல, அதுவே ஒரு பெரிய வெளியாக எல்லையில்லாத ஆனந்த பெருங்கடலா இருக்கு. அறிவார்ந்த தேடல் அனுபவ பெருவெளியில ஆனந்த கடல்ல கரைஞ்சு போடுறது அது காட்டுது. தத்துவங்களோட உச்சம், அனுபவத்தோட எல்லையற்ற வெளி, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த அனுபவம் எங்க நடக்குது? இது சிதம்பரத்துல நடக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துலயா, இல்ல வேற எங்கேயாவதா? நீங்க அனுப்புன அடுத்தடுத்த வரிகள் இந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ற மாதிரி சபை அம்பலம்ங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துது. அமலஷித் சபை அரிய சிற்றம்பலம்னு வருதே, என்ன அர்த்தம் இதுக்கு? இங்கதான் முழு பயணமும் ஒரு வட்டமா முடியுது. தத்துவ உச்சங்கள், அனுபவ வெளிகள்லாம் எங்க இருக்குங்கிற கேள்விக்கு இங்க பதில் கிடைக்குது. சபை அம்பலம்ங்கிறது நம்ம உணர்வு நிலையோட மையத்தை குறிக்குது. அது வெளியில இருக்கிற ஒரு கட்டடம் இல்ல, நமக்கு உள்ள இருக்கிற ஒரு அகக்களம். சொல்லப்போனா, நான் அந்த வரிகளை முதல்ல படிச்சப்போ இது சிதம்பரத்தை பத்தியோ இல்ல வேற ஏதோ கோவிலை பத்தியோ தான் சொல்லுதுன்னு நினைச்சேன். ஆனா ஆழமா பார்க்கும்போது தான் புரிஞ்சுது, அவர் முழு பயணத்தையும் நமக்கு உள்ளேயே திருப்பி விடுறாருன்னு. சரி, இந்த அமலஷித் சபை அரிய சிற்றம்பலம்ல வர்ற சித்துனா உணர்வை குறிக்குதா? ஆமா, சித்னா தூய உணர்வு அல்லது அறிவு. அமலம்னா மாசற்ற. அமலச்சித் சபைனா நம்ம மாசற்ற உணர்வுங்கிற சபையில அந்த ஜோதி நடனமாடுது. இது நம்ம முன்னாடி பார்த்த விமல போதத்தோட நேரடியா தொடர்புல இருக்கு. அதே மாதிரி அரிய சிற்றம்பலம். சிதம்பரத்துல இருக்கிறது சிற்றம்பலம். ஆனா இங்க அது காண்பதற்கு அரிய சிற்றம்பலம். எல்லோராலையும் சுலபமா கண்டுக்க முடியாது. நமக்குள்ளே இருக்கிற அந்த சூட்சுமமான இடத்துல அந்த ஜோதி பிரகாசிக்குது. ரொம்ப நுட்பமா இருக்கு. அடுத்து அத்தகச்சித் சபை, அத்தனிச்சித் சபைன்னு மறுபடியும் அழுத்தி சொல்றாரு. இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? இது ஒரு ஆழமான உளவியல் பார்வை. அத்தகச்சித் சபைனா அந்த தகுதியுடைய சிற்சபையிலன்னு அர்த்தம். அதாவது அந்த இறை ஒளி பிரகாசிக்கிறதுக்கு ஒரு தகுதியான, பக்குவப்பட்ட, தூய்மையான உணர்வு நிலை தேவைங்கிறது இது குறிக்குது. மனம் தூய்மையா இருந்தாதான் இந்த அனுபவம் சாத்தியம். அப்போ அத்தனிச்சித் சபைனா? இதுதான் உச்சகட்டமான ஒரு தனிப்பட்ட அனுபவம், அந்த தனித்துவமான சிற்றபைன்னு பொருள். இதன் மூலமா அருட்பெருஞ்சோதி அனுபவங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அச்சிடிச்ச மாதிரி இருக்காதுன்னு உணர்த்துறார்.
அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனித்துவமா தனியா நடக்கும். உங்களுக்குள்ள அது ஒரு விதத்துல பிரகாசிக்கலாம், எனக்குள்ள அது வேற விதத்துல பிரகாசிக்கலாம். அப்போ இது எந்த ஒரு மதத்துக்கோ அமைப்புக்கோ சொந்தமான அனுபவம் இல்ல, இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட அனுபவம்னு சொல்றாரா? மிக மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் இதோட சாரம். அது ஒரு பொதுவான அனுபவம் இல்ல, உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரத்யேகமான தனிப்பட்ட உரையாடல். அந்த இறைத்தன்மையோட இருப்பிடம் உங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான சபையா இருக்குன்னு முடிக்கிறாரு. இது ஆன்மீகத்துக்கு ஒரு அற்புதமான சுதந்திரத்தை கொடுக்குது. ஆஹா, இவ்ளோ விரிவா அலசுனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரே மாதிரி தோன்ற இந்த வரிகள் அருட்பெருஞ்சோதிய ஒரு முழுமையான பயணமா நமக்கு அறிமுகப்படுத்துது. முதல்ல அது எல்லா தத்துவ ஞானங்களோட உச்சம், அறிவோட தேடலோட இறுதி இலக்கு. ரெண்டாவதா அது எல்லையே இல்லாத பேரின்ப வெளி, அனுபவத்தோட எல்லையற்ற களம். மூணாவதா அந்த அனுபவம் நடக்கிற இடமே நமக்குள்ள இருக்கிற உணர்வோட தனித்துவமான சபை. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நாம ஒவ்வொருத்தரும் பயணிக்க வேண்டிய படிகள் மாதிரி இருக்கு. ஆமா, இந்த வரிசை முறையே ஒரு தியான வழிமுறை மாதிரி இருக்கு. அது அறிவார்ந்த தத்துவங்கள்ல இருந்து, அதாவது வேதாந்தம் சித்தாந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்மள அனுபவ நிலைகளுக்குள்ள கூட்டிட்டு போகுது. துரிய வழி, சுகவழி. கடைசில அந்த அனுபவம் எங்கேயோ வெளியில இல்லன்னு உணர்த்தி பயணத்தை நமக்கு உள்ளேயே திருப்பி நம்ம அகத்திலேயே அந்த சிற்சபையிலேயே முடிக்கிறாரு. இது அறிவிலிருந்து அனுபவத்துக்கும், அனுபவத்திலிருந்து உள்ளுணர்வுக்கும் நம்மள கூட்டிட்டு போற ஒரு தெளிவான பாதை. தத்துவங்களை படிக்கிறது முதல் படி, அது அனுபவமா உணர்றது ரெண்டாவது படி, அந்த அனுபவம் தனக்குள்ளே தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இறுதிப்படி. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த அகவல் வரிகள் இறை ஒளிய ஞானம், ஓசை, வெளி, இன்பம்னு பல உருவகங்கள்ல வர்ணிக்குது. வள்ளலார் தனக்கேற்பட்ட அனுபவத்தை இந்த வார்த்தைகள்ல விவரிச்சிருக்காரு. ஒருவேளை நீங்க இந்த அகவல்ல ஒரு புது வரிய சேர்க்கணும்னு நினைச்சா, உங்க சொந்த புரிதல் அல்லது அனுபவத்தோட அடிப்படையில அந்த அருட்பெருஞ்சோதியை எப்படி வர்ணிப்பீங்க? அது அன்பின் முழுமையா அருட்பெருஞ்சோதியா இருக்குமா, இல்ல எளியோர்க்கு எளிய அருட்பெருஞ்சோதியா இருக்குமா? உங்களுடைய தனிப்பட்ட சிச்சபேல ஒளிரும் அந்த அருட்பெருஞ்சோதி எது? சிந்திச்சு பாருங்க.